வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இட்லி தோசைக்கு தகுந்த மாதிரி ஒரு வெங்காய சட்னி தான் ரெடி பண்ண போறோம். வெங்காய சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 20 காஞ்ச மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். 20 காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்திருக்கேன். இந்த வெங்காய சட்னி உரப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும். இங்க உங்களுக்கு தேவையான அளவு வத்தல் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு உரப்பு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் சேர்த்துக்கேன். பல்லாரி வெங்காயத்துக்கு தகுந்த ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால இந்த உரப்பு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். தக்காளி வேணுங்கிறவங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த சட்னி இப்படி 1-2 மாதம் அரைக்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்ச சட்னி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வத்தல் எல்லாமே வேக வச்சதுதான், அதனால ரொம்ப வேக வைக்கணுங்கிறது இல்லை. தாளிச்சதும் கொஞ்சம் லேசா கிண்டி எடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வெங்காய சட்னி சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி சட்னி இந்த சட்னி 1-2 மாதம் அரைக்கணும். வலுவலுன்னு அரைச்சா டேஸ்ட் கம்மியா இருக்கும். வெங்காய சட்னி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.